ஹலோ நண்பாஸ், வெல்கம் பேக் டு அனிமே சேனல். இந்த வீடியோவில் ஒரு நண்பர் ஹைடியை பற்றி போடுங்க சொன்னனால தான் இந்த வீடியோ போடுறேன். ஆனால் அவர் சொன்னப்போ எனக்கு ரொம்பவே சேலஞ்சாக இருந்துச்சு. ஏன்னா ஹைடியை பற்றி ஒரு எபிசோட் கூட நான் பார்த்ததில்ல. ஆனால் நான் ஒரு வாட்டி ஹைடியோட ஸ்டோரி ஃபுல்லாக வச்சனால தான் இந்த வீடியோ எப்படியோ செஞ்சுருக்கேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் இதோட கதை புரியும். அப்புறம் பழக்கம் போல வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட அடுத்த வீடியோ உங்களுக்கு முதல்ல வந்து சேரும். ஹைடியும் டோரிமான் போக்கிமான் மாதிரி ஒரு ஜப்பானீஸ் அனிமேட்டட் சீரிஸ் தான். இதில் ஷாக்கிங்கான விஷயம் என்ன தெரியுமா? இந்த ஹைடி ஷோட கதை எப்போ எழுதுனதுன்னு தெரியுமா? 1980 ஜொஹானா ஸ்பைரி எழுதுகிற கதை தான் இந்த ஹைடி. இந்த ஹைடிங்கிற ஸ்டோரி முதல்ல புக்காத்தா குழந்தைங்களுக்கு பப்ளிஷ் பண்ணாங்க. 1974 தான் ஃபஸ்ட்டாக ஃபுஜி டிவியில் இது ஒரு கார்ட்டூனை ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ உங்களில் சில பேர் யோசிக்கலாம், ஏன் இவ்வளோ வருஷம் கழித்து கார்ட்டூனை ரிலீஸ் பண்ணாங்க, அன்றைக்கி ரிலீஸ் பண்ணக்கூடாதான்னு. அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? அன்றைக்கி டிவியே கண்டுபிடிக்கல. உங்களில் சிலவருக்கு இப்போயும் ஹைடியோட ஃபுல் கதை, அதாவது அவங்க ரிலீஸ் பண்ண புக்கோட ஃபுல் கதை தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்கள், அதுக்காக தனி வீடியோ போடுறேன். இப்போ நம்ம சுட்டி டிவியில் போடுற அந்த ஹைடியோட ஸ்டோரி எப்படி தொடங்குதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஹைடி ஒரு வயசு ஆகும்போதே அவரோட அப்பா அம்மா இருந்துட்டாங்க. அப்புறம் அவரோட சித்தி கூட தான் இருந்தாள். ஒரு கட்டத்தில் அவங்க சித்திக்கு நல்ல வேலை வாய்ப்பு வந்தப்போ, அப்போ ஹைடியோட சித்தி வேலை பார்க்குற அதே நேரத்தில் ஹைடி கவனிக்க நேரம் கிடைக்காதுன்னு புரிஞ்சப்போ அவளோட தாத்தாக்கிட்ட ஒப்படைக்கலான்னு முடிவெடுத்தாங்க. சுஸ்மாண்டில் இருக்கிற ஹைடியோட தாத்தாவை ஊரே ஒரு பெரிய பூச்சாண்டி மாதிரி எல்லாருக்கிட்டையும் சொல்லுவாங்க. ஏன்னா அவரை பார்த்து அந்த ஊரே பயப்படும். ஊரில் உள்ளவங்க எல்லாருமே ஹைடி அவளோட தாத்தாக்கிட்ட ஒப்படைக்க வேண்டாம்னு சொல்லி அருகிற சொன்னாலுமே அவளோட சித்தி அதெல்லாம் கவனிக்காமல் ஒப்படைக்க தான் போனாங்க. ஹைடியோட கேரக்டர் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல பொண்ணு. அதோட ஒரு குறும்புக்கார பொண்ணுன்னு சொல்லலாம். அப்புறம் நம்ம ஜியான் மாதிரி யாரையும் அடிக்கவோ வைக்கவோ மாட்டாள். அப்புறம் எல்லாருக்கும் உதவியும் பண்ணுவாள். அடுத்து நம்ம ஹைடியோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆடு மேய்க்கிற பீட்டர், அப்புறம் அவனோட பாட்டி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, பிடிக்காட்டி ஒரு டிஸ்லைக் போடுங்க. அப்புறம் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் இருக்கும், அது மிஸ்டேக் என்னென்னு கீழே கமெண்ட் எழுதி போடுங்க. அப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கார்ட்டூனில் வீடியோ வேணுன்னா அது என்ன கார்ட்டூன் மறக்காமல் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு அடுத்த வாட்டி இதை கண்டிப்பாக போடுறேன். பாய்.